கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம்ம தொடர்ச்சியாக வேத பாட வகுப்புல பார்த்து கொண்டிருக்கிற புதிய சிருஷ்டி அந்த தொடர் போதனையை கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போ புதிய சிருஷ்டி தான் முக்கியமான காரியம், புதிய சிருஷ்டியின் நோக்கம், புதிய சிருஷ்டியின் வளர்ச்சி, இவை அனைத்தையும் குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்பொழுதும் இந்த இறுதி கட்டத்துல புதிய சிருஷ்டியினுடைய எதிர்ப்புகளும் அதை மேற்கொள்ளுவதும் என்ற ஒரு தலைப்பு. இப்ப இது ஒரு பெரிய தலைப்பாக இருந்தது. பெரிய பாடமாக இருந்தது. மொத்தம் ஒரு 12 ஸ்லைட்ஸ் வந்தது. அதனால என்ன நினைச்சேன்னா, இதை 2 பகுதிகளாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்லைட் கன்டென்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனா அத 2ஆக பிரிச்சு, இது ஒரு பாதி என்று வந்துட்டு அந்த பிரச்சனைகள், போராட்டங்களை குறித்து டீட்டெயிலாக பார்த்துட்டு, அடுத்த ஒரு பாகத்துல மேற்கொள்ளுவதை குறித்து இன்னும் அதிக ஒரு அ நேரம் செலவிட்டு, அதிக புரிந்து கொள்ளுதலுடன் நம்ம படிக்கலாம். அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இல்லன்னா, இந்த ஒரு வீடியோவை நிச்சயமாக ஒரு நியர்லி 2 ஹவர்ஸ் அ போக போகும். அதனால அத ஸ்ப்ளிட் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்பொழுது நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே. அப்ப புதிய சிருஷ்டியினுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் இதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். அது போறதற்கு முன்பாக முதல் 6 பாகங்களை நீங்கள் மீண்டுமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா அத பாருங்க. பார்த்தவர்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இல்லை என்றால், அது என்னன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணிக்கங்க. ஏன்னா, அதை குறித்து நாம் பேசுவதனால நேரம் அதிகமாக ஆகிறது. ஒவ்வொரு முறை அத டச் பண்ணும் பொழுது. அப்ப கடைசி பாகத்துல என்ன பார்த்தோம்னா, புதிய சிருஷ்டியுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் நியூ கிரியேஷன்? அப்படின்னா, தேவனுக்கு மகிமை உண்டாக செய்ய வேண்டும். இன்றைக்கு இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். எந்த ஆங்கிள்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். அப்போ போன ஒரு பாடத்துல தேவ மகிமையை எப்படி புதிய சிருஷ்டி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது அப்படின்னா, கனி கொடுப்பதின் மூலமாக கிவிங் ஃப்ரூட்ஸ். அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இப்ப யோவான் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கும். இன்னும் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது கூட, அதற்கு முன்பாக கூட, இது தேவ மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவாக லாசரு வியாதியாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சீஷர்ட்ட சொல்லுவார். யோவான் புஸ்தகம் முழுவதும் தேவனுடைய மகிமைன்னு வரும். கடைசியில இயேசு வந்துட்டு, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் உண்டாயிருந்த என்னுடைய மகிமை, என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்களும் பார்க்கும்படியாகன்னு சொல்லி எல்லாம் யோவான் 17ஆம் அதிகாரத்துல பேசுவார். அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்காகத்தான் இருக்கிறது. இது போன பாடத்துல நன்றாக பார்த்தோம். சரி, அதுதான் யோவான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பாக்குறோம்னா, இன்னும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தேவன் நம்மை, அதாவது புதிய சிருஷ்டிகளாக தெரிந்து கொண்டிருப்பது எதற்காக? ஏன் புதிய சிருஷ்டியே காரியம் அப்படின்னு பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதணும்னா, நம்மை அவருடைய மகிமைக்கு உரியவர்களாக அறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரோமர் 5:2 என்ன சொல்லுதுன்னா, ஆஹ், தேவ அன்பு நம்முடைய இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது ரோமர் 5:5 சொல்லும். ஆனா அந்த உபத்திரவம் போராட்டத்திலாம் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப தேவ மகிமையை நாம் அடைவோம். பின்வரும் காலத்தில், பின்வரும் வாழ்விலே, நாம் இனிவரும் உலகத்திலே, மரணத்திற்கு பின்பான வாழ்விலே நாம் தேவ மகிமையை அடைவோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரிச்சயம்னு சொல்லி இந்த காரியங்கள்லாம் எழுதுறார். அப்ப தேவ மகிமையை நாம் அடைவோம் தேவ கிருபையினாலே. இன்னும் ரோமர் 8:18 என்ன சொல்லுதுன்னா, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்ப தேவன் நம்மை அவருடைய மகிமைக்கென்று முன்குறித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்திலே புதிய சிருஷ்டிகளாக நாம் வாழும் பொழுது நமக்கு எதிர்ப்புகள் உண்டு. இதை கட்டாயம் தெரிந்துக்கணும்.
ஏன்னா நமக்கு விரோதமாக போராடுகிற காரியங்கள் இந்த உலகத்திலே நிச்சயமாக இருக்கிறது. அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதிலிருந்து நம்மை வழி விலகி போகத்தக்கதாக, அல்லது நம்மை அதிலே ஃபெயில் பண்ணத்தக்கதாக, அதை நாம் நிறைவேற்றாமல் எப்படியாவது நம்மை தடுத்து நிறுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதிலிருந்து, நாம் கனி கொடுப்பதிலிருந்து, இன்னும் நாம் அவருக்கு ஏற்றபடியாக புதிய சிருஷ்டிகளாக வாழ்வதிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, இந்த உலகத்துல அநேக வல்லமைகள் நமக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறது. முக்கியமாக 3 எதிரிகள். இந்த 3 எதிரிகள் யார் என்றால், ஒருவேளை நீங்க இத அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம், மாமிசம், பிசாசு என்று சொல்லக்கூடிய இந்த 3 காரியங்கள். இதுல பிசாசும் உலகமும் எக்ஸ்டர்னல். ஆனா நம்முடைய மாம்சம் என்பது நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் பிரச்சனையே இப்ப. இப்ப இந்த ஃப்ளஷ் அப்படிங்கிறது உலகத்திற்கு ஒத்து போகக்கூடிய ஒன்று, அல்லது உலக காரியங்களை தேடக்கூடிய ஒன்று இந்த மாம்சம். ஒவ்வொரு நாளும் அது தேடிக்கொண்டே இருக்கிறது உலக காரியங்களை. அப்ப ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று எதிராக போராடி கொண்டே இருக்கிறதுன்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார். அப்ப அந்த கான்ஸ்டன்ட் பேட்டில், எவ்ரிடே பேட்டில் இருக்கு. இது எப்பயாவது ஒரு தடவை வந்துட்டு போகக்கூடியது என்றால் இதை எளிதில் ஜெயித்து விடலாம். ஆனால் நம்ம மாம்சம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயம், ஆவிக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறது. இப்ப பிசாசு நேரடியாக நம்மிடத்தில் வருவான் என்றால் நேரடியாக வரமாட்டான். அவன் உலக காரியங்களின் மூலமாக நம்முடைய மாம்சத்தை தூண்டிவிட்டு நம்மை சோதிப்பான். அப்ப அந்த சோதனைய ஒவ்வொரு நாளும் மேற்கொள்வது என்பது ஒரு கான்ஸ்டன்ட் பேட்டில், ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்கிறது. இப்ப வேதம் வந்துட்டு ஒரு பேட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லுதா? ஆமா, நிச்சயமாகவே சொல்லுகிறது. அதை இன்டைரக்டான ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என்னன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். He that overcomes shall inherit all things, and I will be his God, and he shall be my son. அப்ப if you have to overcome, then there is some kind of battle. அப்ப நம்ம ஜெயிக்கணும், ஜெயம் கொள்ளணும் என்றால், அப்ப நமக்கு எதிராக ஒரு போராட்டம் என்பது ஒன்று உண்டு. இது நிச்சயமாகிறது. அதை பத்தி தான் படிக்க போறோம். ஓகே. ஆக இன்னும் சொல்ல போனா பவுல் அப்போஸ்தலன் யோசிச்சு பாருங்க. பவுல் அவருடைய தீமோத்தேயுவுக்கு கடைசியாக எழுதக்கூடிய அந்த ஒரு நிருபத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு வசனம் அது. இன்னும் சொல்ல போனா அநேகருடைய கல்லறையில் எழுதியிருக்கோம். 2 தீமோத்தேயு 2:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பவுல் என்ன சொல்றாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மரிக்கக்கூடிய, மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல முன்பாக அது ஒரு நல்ல போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக சொல்லும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன் நல்ல போராட்டம்னு சொல்றாருன்னா, ஒருவேளை அவருக்கு நீதியின் கிரீடம் கர்த்தர் அவருக்கு வைத்திருக்கிறார். அதுதான். ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார் அந்த போராட்டத்தை. அதனாலதான் நல்ல போராட்டம் என்று சொல்கிறார். ஒருவேளை நாமும் கூட ஒரு போராட்டம் ரொம்ப போராடி அதை தோத்திருந்தோம்னா அது நல்ல போராட்டம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஃபெயில் ஆயிட்டாருங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல ஒரு கஷ்டமா? அது கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கலையே. ஆனா அதே நேரத்துல நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு பாருங்க. அந்த கஷ்டப்பட்டதற்கான பலன் கிடைத்திருக்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதற்கான அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அது நல்ல ஒரு கஷ்டம், நல்ல ஒரு போராட்டம். அப்ப பவுலுக்கு அந்த ஒரு அவர் வாழ்க்கை முழுவதும் போராடினதற்கு அவர் மரணத்தை நெருங்கிட்டார். மரணத்திற்கு பின்பு அவருக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால அவர் ஜெயித்தார். அதனால அதை நல்ல போராட்டம் சொல்றார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். சரி, இப்ப ஏன் அந்த இடத்துல விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த போராட்டமே எதற்காக என்றால் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை வழுவி போக வைக்க தக்கதாக தான்
இந்த வரக்கூடிய எல்லா போராட்டங்களும் இருக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனா, இந்த புதிய சிருஷ்டியுடைய வாழ்வில் இருந்து நம்மை பழைய சிருஷ்டிக்கு மீண்டுமாக கொண்டு போக, இல்லது வேறு வழியில் திசை திருப்ப, அதற்காக தான் இந்த போராட்டங்கள் இருக்கும். இன்னொரு இடத்துல பார்க்கலாம் பாருங்க. இது கண்டென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இங்கிலீஷ்ல. எங்கன்னா யூதா எழுதின நிருபத்துல 3வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கின்றது. அப்ப விசுவாசத்திற்காக என்ன பண்ணுமா? தைரியமாக போராட வேண்டும். earnestly contend for the faith அப்படின்னு சொல்றாரு. which was delivered unto the saints, which was once delivered unto the saints. அப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு விசை விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சோதிக்கப்படும், அசைத்து பார்க்கப்படும். அப்ப அதற்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி யூதா எழுதுகிறார். அப்ப ரட்சிப்பை பத்தி தான் எழுதணும்னு எழுத வர்றாரு. ஆனா ரட்சிப்பை பத்தி எழுதுற இடத்துல விசுவாசத்தை முக்கியப்படுத்தி யூதா எழுதுகிறார். விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். இன்னும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல இது ரொம்ப கிளியரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே பேதுரு சொல்றார் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்ப விசுவாசம் சோதிக்கப்படும்னா எப்படி? போராட்டத்தின் மூலமாகவே சோதிக்கப்படும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப மகிமை இருக்கு, புகழ்ச்சி இருக்கு, கனம் இருக்கு. எப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. அப்ப ஏன் விசுவாசம் போராடப்பட வேண்டும்? ஐ மீன் விசுவாசம் ஏன் சோதிக்கப்பட வேண்டும்? இந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்குது. ஏன் அன்பு சோதிக்கப்படும்னு சொல்லல, இன்னும் உங்களுடைய இரக்க சுபாவம் சோதிக்கப்படும் சொல்லல. ஒரு வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும். ஏன்னா விசுவாசமும் பொறுமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். பொறுமை இல்லைன்னா அத விசுவாசத்தை வந்துட்டு உறுதியா சொல்ல முடியாது. அப்ப கர்த்தருடைய காலம் வர்ற வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பொறுமை வேண்டும். சரி. ஆனா மற்ற குவாலிட்டிஸ் உங்களுடைய சாந்த குணம் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லல. ஏன் விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு ரகசியம் அதுல இருக்கிறது. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எதை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாட் டு ஓவர் கம், அதாவது அந்த ஸ்லைடுக்கு தலைப்பாக கொடுத்திருக்கான். வாட் டு ஓவர் கம், வாட் இஸ் பீயிங் டெஸ்டட். அப்ப வாட் இஸ் பீயிங் டெஸ்டட் தெரிஞ்சிருச்சு. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதனாலதான் பவுல் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. ஆனா நாம் எதை ஜெயிக்க வேண்டும்? ஒரு தடவை யோசிங்க. இயேசு கிறிஸ்து எதையாவது ஜெயித்தேன் என்று சொன்னாரா சீஷரிடத்துல? நான் ஜெயித்தேன். எதை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படின்னா அவர் கடைசியாக சீஷர்களோடு உரையாடி விட்டு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பி ஆஃப் குட் ஷியர், ஐ ஹவ் ஓவர்கம் த வேர்ல்ட். அப்ப உலகம், மாமிசம், பிசாசு என்கிற காரியங்களில் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக உலகத்தை ஜெயித்தார். சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். அப்ப இந்த எல்லா எனிமீஸையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். இன்னும் கெத்சமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் மாம்சத்தை ஜெயித்தார். என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கடவுள்னு சொன்ன பொழுது மாம்சத்தை ஜெயித்தார். சிலுவையிலே மரண பரியந்தம் அவர் தொங்கி மரித்த பொழுது பிசாசையும் ஜெயித்தார். எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆனா அவர் சொல்லுவது எதை சொல்லுகிறார் என்றால், சீஷரிடத்தில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஏன்னா நமக்கு உபத்திரம் இருக்குங்கிறத அவர் சொல்லிட்டார் நேரடியா. அப்ப உபத்திரம் வந்தால் அது ஆச்சரியப்படுகிறது அல்ல, ஆச்சரியப்படுகிற காரியம் அல்ல. புதிய சிருஷ்டிகளாக நமக்கு ஒவ்வொரு முறையும் உபத்திரம் வந்து கொண்டேதான் இருக்கும். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தேன் சொல்கிறார். இப்ப விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கும் உலகத்தை ஜெயிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? என்ன ரகசியம் விசுவாசம் சோதிக்கப்படுறதுல? அப்ப நாம் எதை கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது? இப்ப உங்களுக்கு சம்பந்தம் வந்துடும். எது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்? ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சொல்லிடுறோம். 1 யோவான்
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவனை என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆக விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது. ஆதலால் அதுவே சோதிக்கப்படுகிறது. அதுதான் இந்த ஆன்சர். ஏன்னா நம்ம விசுவாசத்துல இருந்து வீழ்த்திட்டா நம்ம தோத்துருவோம் உலகத்துக்கிட்ட. ஆகவே விசுவாசத்தினால் நாம் சோதிக்கப்பட்டு புடமிடப்படுகிறோம். விசுவாசம் சோதிக்கப்பட்டு எப்படியாவது விசுவாசத்திலிருந்து விழத்தக்கதாக நம்மை சோதிக்கிற காரியங்கள் உலகத்திலிருந்தும் பிசாசிடத்திலிருந்தும் மாம்சமும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறது. The main thing that is tested is our faith so as to defeat the new creation. ஆனா நம்ம விசுவாசத்திலே நிற்கும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம், நாம் பிசாசை ஜெயிக்கிறோம். ஆச்சரியமான சத்தியங்கள் பாருங்க. இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திற்குள்ளாக புதைந்து கிடைக்கிற புதை பொருள்கள். இது நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஸ்திரப்பட முடியும். நாம் இன்னும் விசுவாசத்துல பலப்பட முடியும், பெருக முடியும். சரி, அதனாலதான் நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே சோதிக்கப்படும். தாம் பேதுரு சொல்லுகிறார், அழிந்து போகிறப்போ நக்கினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கவும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அப்ப விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்மளை பின்மாற்றத்துக்குள்ளாக கொண்டு போவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப விசுவாசம் சோதிக்கப்படும்னா எந்த வகையில சோதிக்கப்படும்? அதாவது அதனுடைய நோக்கம், அந்த பர்பஸ், விசுவாசம் சோதிக்கப்படுற பர்பஸை பார்த்தோம். இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த பிசாசு கொண்டு வர்ற சோதனையில ஒருவேளை நாம் விழும் பொழுது நமக்கு என்ன சந்தேகம் வரும், நமக்கு என்ன காரியம் நமக்குள்ளாக தோன்றும் இந்த புதிய சிருஷ்டிக்கு அப்படின்னா, ஐடென்டிட்டி என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டின்னு பார்த்தோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். அப்படின்னா எந்த நிலைமையில இருக்கிறோம்னா, நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். இதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். புதிய சிருஷ்டிகள்னா நாம் யார் என்றால் தேவ புத்திரர்கள், தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். இதை நம்முடைய இருதயத்துல தெளிவா நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மை பார்க்கிறார். அப்ப நாமும் இன்னொரு குமாரராக அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன். அவர் இங்க வந்து என்ன பண்ணார்னா, நம்ம எல்லாரையும் குமாரர்களாக மாற்றினார். இப்ப தேவனுடைய குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ சாயல் அவரிடத்துல காணப்பட்டது இயேசு கிறிஸ்துவிட்ட. இப்ப தேவ புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மிடமும் தேவ சாயல் காணப்பட வேண்டும். அப்ப ஆதாமை தேவனாகிய கர்த்தர் எவ்வாறு சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். காலம் கருதி நான் படிக்கல. தேவன் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனை தேவ சாயலின்படி சிருஷ்டித்தார் அப்படின்னா தேவனுடைய குணாதிசயங்கள் அவனிலே காணப்பட்டது ஆதாமிலே. தேவனுடைய சுபாவங்கள், அதுதான் தேவ சாயல் ஆதாம்ல காணப்பட்டது. ஆனா இன்னும் அதுக்கான ஒரு வசனம் பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ரிவர்ஸ்ல எழுதியிருப்பார் லூக்கா. ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு மத்தேயு எழுதியிருப்பார் இயேசு கிறிஸ்து வரைக்கும். லூக்கா இயேசுவில் ஆரம்பிச்சு பின்னோக்கி ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆதாம் வரைக்கும் எழுதியிருப்பார். இது ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 23ஆம் வசனத்துல ஆரம்பிக்கும். இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன். இந்த இடத்துல ஏலிங்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாளுடைய தகப்பன். அதாவது யோசேப்பு ஏலியினுடைய மருமகன் அப்படிங்கிற மாதிரி வரணும் இந்த இடத்துல. ஏன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல சொல்றதுதான்
தகப்பனுடைய வழியின்படி யோசேப்பினுடைய தகப்பன், அவருடைய தகப்பன், அது வரைக்கும் போகும். அதே மாதிரி மரியாள் வழியில போனாலும் தாவீது கிட்ட தான் போகும். அதாவது தாவீதிலிருந்து இருந்து ஒரு குமாரன், அதாவது சாலமோன் வழியாக வந்தது யோசேப்பு. தாவீதினுடைய இன்னொரு குமாரனாகிய நாத்தான் வழியாக வந்தவர் மரியாள். சரி, இத பத்திலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல. ஓகே. கடைசியாக நீங்க வந்தீங்கன்னா, இப்ப பாயிண்ட் என்னன்னா, கடைசியாக வரும்பொழுது சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன்னு தமிழ் பைபிள்ல இருக்கு. அப்படின்னா இங்கிலீஷ்ல இது எப்படி வந்திருக்கணும்? ஆடம் வாஸ் கிரியேட்டட் பை காட்ன்னு தானே இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு பாருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல த சன் ஆஃப் ஆடம் விச் வாஸ் த சன் ஆஃப் காட். அப்ப ஆதாம் தேவனால் உண்டானவன்னு சொல்லல, ஆதாம் தேவனுடைய குமாரன். சேத் ஆதாமின், ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனின் குமாரன் அப்படின்னு வந்திருக்கணும். தமிழ்ல. இங்கிலீஷ்ல கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ஆடம் விச் வாஸ் த சன் ஆஃப் காட். ஆடம் வாஸ் கிரியேட்டட் பை காட் இல்ல, ஆடம் வாஸ் த சன் ஆஃப் காட். அப்ப ஆதாமே தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துல வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனா என்னாச்சு? பாவம் செய்த பொழுது பிசாசு சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான். என்னன்னா, ஆதாமையும் அவளையும் வஞ்சித்து இந்த ஒரு அடையாளத்தை திருடி கொண்டான். மாறாக அவனுடைய அடையாளத்தை கொடுத்துட்டான். மிருகத்தினுடைய ஒரு காரியம் மனிதனுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. சுயநலம், தன்னுடைய காரியம் என்ற ஒரு காரியம் தான் மாம்சம், தன்னுடைய விஷயங்கள். அதை மாத்திரமே நோக்குறவனாக மனிதன் மாறிவிட்டான். முதல் பிறந்த குமாரனாகிய காயின் இரண்டாவது பிறந்த மகனாகிய ஆபேலை கொலை செய்கிறான். தேவன் அப்படி படைக்கல அவங்கள, ஆதாமையும் அவனை அவருடைய ரூபத்தின்படி அன்புள்ளவர்களாக படைத்தாரே. எங்கே இருந்து வந்தது இந்த பொறாமை, கோபம், கொலை, வெறி? எங்கே இருந்து வந்தது? பிசாசினிடத்துல இருந்து வந்தது. ஏன்னா பிசாசுக்குள்ள இது எல்லாமே இருந்தது. அப்ப பிசாசு தேவனுக்கு எதிரானவன், மனிதர்களுக்கும் எதிரானவன். அப்ப ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்றான்? வஞ்சித்தான். அவனுடைய பிசாசனுடைய டிஎன்ஏ என்ன ஆயிடுச்சு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் போனதுனால பிறக்கிற எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? பாவம்ங்கிற சுபாவம் இருக்கு. ஆனா இயேசு மாத்திரமே பரிசுத்தாவியின் வித்து, அவரெல்லாம் பாவமே இல்லை. சரி, ஓகே. இப்ப இயேசுவானவர் ஒன்லி பிகாட்டன் சன் ஆஃப் காட் அப்படின்னா, ஒரே பேரான தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னா, இந்த வார்த்தை மாம்சமானார். தேவனே, காட் இன்கார்னேட் இன் ஃபிளஷ், ஒரு மனித அவதாரமானார். எதற்காக அப்படின்னா, இந்த ஐடென்டிட்டியை ரீஸ்டோர் பண்ணுவதற்கு, மீண்டுமாக இந்த தேவ சாயல், தேவ சுபாவத்தை மனிதர்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. அப்படி கொண்டு வந்தாதான் நம்ம என்ன ஆக முடியும்? மீண்டுமாக தேவ புத்திரர்களாக அந்த இழந்து போன நிலைமையை மீண்டுமாக மறுசீரமைக்க முடியும். மறுசீரமைப்பு, ரீஸ்டோரேஷன். அப்ப இதைதான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டியானது அவளோட காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம முழுவதுமாக அந்த ரூபத்துக்கு போறது நம்ம மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுதல்ல, மறுரூபமாகுதல்ல, இன்னும் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல. அப்ப அந்த டைம் வர்ற வரைக்கும் சிருஷ்டியானது அவளோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்ப அது வரும்னு சொல்லிட்டு. ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்து 2 காரியங்கள்ல, 2 ஸ்டெப்ஸ், அதாவது 2 விஷயத்துல என்ன பண்ணிட்டாரு? மீண்டுமாக இந்த ஐடென்டிட்டியை ரீஸ்டோர் பண்ணிட்டாரு. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஜீவனையே சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கொடுத்தார். எப்படின்னா, அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அப்படின்னா பாவத்துக்கான அந்த பரிகாரத்தை அவர் உண்டு பண்ணினார். அப்ப ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் செய்த எல்லா பாவத்துக்குமே ஒரு பரிகாரம், ஒரு பலி, ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாக்ரிஃபைஸ். அதான் ப்ராபிட்டியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபிட்டியேஷன்னா கிருபாதார பலி. இங்க இருக்கு, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலையும் இருக்கும், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலையும் இருக்கும். 2 வசனத்தையுமே படிக்கலாம். கிருபை பிளஸ் ஆதாரம் பிளஸ் பலி. அப்படின்னா அவருடைய பலியினாலதான் நமக்கு கிருபை உண்டாயிருக்கிறது. 26ஆம் வசனம் பாருங்க, ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு முதல் வசனத்துல, when God hath set forth to be a propitiation through faith in his blood. அப்ப இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலி. அப்ப கிருபைக்கான ஆதாரமாகிய பலி இயேசு கிறிஸ்து.
1 யோவான் 2:2 பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்படின்னா, and he is the propitiation for our sins and not for ours only but also for the sins of the whole world. முழு உலகத்தினுடைய பாவத்திற்கும் அவர் சொல்யூஷன் கொடுத்துட்டார். அப்ப எல்லாருக்குமே ரட்சிப்புண்டா? என்ன செஞ்சாலும் ரட்சிப்புண்டா? முழு உலகம் ரட்சிக்கப்படுமான்னா கிடையாது. ஏன்? ஏன்னா இந்த சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அது அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்ப நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பும் எடுத்து வச்சு புதிய சிருஷ்டிகளாக மாறி இருக்கிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த பலி பர்ஃபெக்டான ஒரு சாக்ரிஃபைஸ கொடுத்தாகணும். அதை கொடுத்தார். நம்பர் 1. இந்த 2 ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணார்னா, அவருடைய ஆவியை நமக்குள்ளாக வாசம் பண்ணத்தக்கதாக கட்டளையிட்டார். நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். ஏன்னா இந்த பலி செலுத்தலைன்னா ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண முடியாது. ஏன்னா மனிதனுக்கும் தேவனுக்கும் பிளவு உண்டாயிடுச்சு பாவத்துல. ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஏசாயால சொல்றாரு, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப இந்த பலி செலுத்தப்பட்டா அதற்கான சொல்யூஷன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப தடை இல்லை. இப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்ய முடியும். அதனாலதான் சீசரன்ட்ட அவர் சொல்லிட்டே இருந்தாரு, நான் போவேனே ஆகில் அவரை அனுப்புவேன். அப்படின்னா இவர் மரித்து இவருடைய காரியத்தை செய்து முடித்து பரலோகத்திற்கு போய் இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா நிறைவேற்றின பின்பு ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் பிரவேசிக்கத்தக்கதாக உள்ள வந்தார். ஆவியானவரும் கர்த்தர் தான். அவருமே கிறிஸ்து என்று சொல்லலாம். அப்ப கர்த்தரே ஆவியானவர். அப்ப கிறிஸ்து தான் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். இன் அதர் வேர்ட்ஸ், எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நமக்குள்ள தேவ சாயல் மீண்டுமாக வரும். இதுதாங்க புதிய சிருஷ்டி. அப்ப நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? அந்த தேவனுடைய சாயல் தான் நம்முடைய ஐடென்டிட்டி. கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோம். மேலும் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். இன்னும் யோவான்லையும் வந்திருக்கும். அவர் வெளிப்படுகையில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இன் ஹிஸ் லைக்னஸ் அப்படின்னா இன் ஹிஸ் இமேஜ். அல்லேலூயா. ஆகவே அப்ப இதுதான் இந்த மறுசீரமைப்பு. இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம். சிலுவையில் அவர் சொன்னார்ல, முடிந்ததுங்க. அப்படின்னா ஃபர்தரா வந்துட்டு இது எல்லாமே முடிஞ்ச மாதிரிதான். அதற்கப்புறம் ஆவியானவர் வந்து வாசம் பண்றது, சபை உருவாவது, இன்னும் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போவது, அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ள போவது, அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் இருக்க போவது, அரசாள போவது, இது எல்லாமே சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். முடிந்தது. இன்னும் நிறைவேற போகுது ஃபர்தரா. எப்ப ஃபுல்லா நிறைவேற முடியும்? நம்முடைய உயிர்த்தெழுதலின் போது அல்லது மறுரூபமாகுதலின் போது. அப்ப அதற்காக தான் சிருஷ்டியே காத்து கொண்டிருக்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. அப்ப இதெல்லாம் சன்ஸ் ஆஃப் காடுங்கிற ஒரு பாடத்துல ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். நம்ம இதுல வீடியோ இருக்கு, விரும்புகிறவர்கள் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய டீட்டெயில் கொடுத்திருப்போம். தாவீதனுடைய சந்ததி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவருடைய சந்ததி, அதுவும் புதிய சிருஷ்டி தான். இன்னும் இந்த காட்லி சீடுங்கிறதுலயும் இதை பத்தி டீல் பண்ணியிருப்போம். ஓகே, அப்ப என்ன சொல்ல வரோம்னா, அப்ப எதுவும் சோதிக்கப்படும். இப்ப பிரச்சனை போராட்டம் வரும்னா, விசுவாசம் சோதிக்கப்படுதுன்னா இந்த ஐடென்டிட்டியே சோதிக்கப்படும். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மிஷன், அதை பத்தி பார்ப்போம், சோதிக்கப்படுவதை பொறுத்து. இப்ப the மிஷன் ஆஃப் ஜீசஸ் என்ன? அவர் வந்தது அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பது. எங்க இருக்கு? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிவை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் உபத்திரவம் பண்ணணும்? உபத்திரவத்தினால அவர் பூரணம் அடைய வேண்டும். அப்படி பூரணம் அடைஞ்சாதான் அவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இன்னும் கீழே சொல்லியிருக்கா பாருங்க, நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயால இருக்கு இந்த வசனம். அப்ப இந்த இடத்துல மகிமை, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பது. அப்ப
பிரிங்கிங் மெனி சன்ஸ் இன் டு க்ளோரி. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மிஷன். இப்ப புதிய சிருஷ்டிகளா நம்ம என்ன பண்றோம்? கனி கொடுப்பதன் மூலமாக அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், கனி கொடுப்பதன் மூலமாக நாம் என்ன பண்றோம்னா தேவனுடைய சாயலின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya, ஆமென். இதுதான் போன பாடத்தோட தொடர்புடையது. The purpose. We are fulfilling the purpose of our calling. So when we start living in God's image, we start to manifest God's glory ன்னு சொல்லலாம். அப்ப not only giving fruits, இப்ப தேவனுடைய சாயலின் படி நாம் வாழ்வதன் மூலமாக தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறோம். இப்ப தேவனுடைய மகிமை என்ன பண்றோம்? நம்ம வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்ப உங்களுக்கு என்ன புரியுதுன்னா இந்த ரெண்டு காரியங்கள், அப்ப தேவ மகிமையும் தேவ சாயலும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. கனி கொடுத்தலும் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ மகிமை தேவ சாயலோடு இணைந்திருக்கிறது. ரோமர் 8:14 29 வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். ஃபுல்லா படிக்க போறதில்ல நம்ம, நீங்க படிச்சு பாருங்க. ரோமர் 8:14 29. அப்போ ஒரு சில வசனங்களை மாத்திரம் படிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப தேவனுடைய ஆவினா இதுதான் நம்ம போன ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்வது. அப்ப அந்த ரெண்டு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் பலி செலுத்தி முடிச்சார், அடுத்தது ஆவியானவராக நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார், கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அதான் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல மகிமை வந்துடும். இக்காலத்து பாடுகளில் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. ஓகே, சரி. அப்ப தொடர்ந்து அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன காரியங்கள் தான். எப்பன்னா உயிர்த்தெழுதலின் பொழுதுதான் அது நிறைவேறும், அல்லது மறுரூபமாகுதலின் போது. அப்ப அதுக்குதான் இந்த சிருஷ்டியை வெயிட்டிங்லாம் இங்க சொல்லியிருப்பாரு. கீழே வந்தீங்கன்னா 29 சொல்றேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். We are foreknown. யார முன் குறித்தார்? புதிய சிருஷ்டிகளை. அல்லேலூயா. புதிய சிருஷ்டிகளை, குமாரர்களை, தேவ புத்திரர்களை அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஏன்னா அது தேவ சாயலுக்கு ஒப்பாவதற்கு. இந்த வசனம் ஏன் கொடுத்தேன்னா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அப்ப அதுதான் தேவ சாயல். பாருங்க, தேவ சாயல், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்ப அந்த அது உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாக பாடக்கூடிய அந்த ஒரு பாடல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும். அதை வேணா நீங்க கேட்டு பாருங்க, இந்த சாங்கை சர்ச் பண்ணி. இன்னும் அந்த தேவ சாயல் நம்ம இடத்துல வெளிப்படும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறோம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வரத்தக்கதாக நாம் ஜீவிக்கிறோம். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாக அநேகர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு மகிமை கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு இந்த உலகத்துல ரொம்ப செல்வந்தராக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற செல்வந்தர்கள் பேர் சொல்லணும்னா ஒரு சில பேர் பில் கேட்ஸ் சொல்லலாம், இல்ல ஏலோன் மஸ்க், ஜெஃப் பீசோஸ், இவர்கள் எல்லாம் உலகத்துல மிகவும் ஐஸ்வர்யவான்களாக, செல்வந்தர்களாக, இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் பல நாடுகளே கூட வாங்கத்தக்க அளவுக்கு பணம் உடையவர்களாக இருக்கலாம். இன்னும் கல்ஃப் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த எண்ணெய் வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக, இன்னும் சொல்ல போனா சொல்றாங்க புரூனே சுல்தான், அவர் வந்துட்டு பல ஃபிளைட்ஸே அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. இன்னும் உலகத்தில் இருக்க அநேக கோடாகோடி தங்கங்கள், தங்க சுரங்கம், தங்கமே அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு அளவுக்கு அவ்வளோ ஒரு வெல்த்தி. அதுதான் பூமியினுடைய மகிமை. ஒன் மேபி த ரிச்சஸ்ட், எல்லா குளோரியும் இருக்கலாம். ஆனா என்ன ஆகும்? ஒரு நாள் இந்த சரீரம் மரிக்கும் பொழுது அவ்வளவுதான். யாரா இருந்தாலுமே அப்படியே பர்மனண்டா அதோட இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு நாள் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லைங்கிற வார்த்தை நிறைவேறும். 1 தீமோத்தேயு 6 இருக்க வார்த்தை. யாராக இருந்தாலுமே, அலெக்சாண்டர் தி கிரேட் அதான் சொன்னாரு. அவர் முழு உலகத்தையுமே கான்கர் பண்ணிட்டார். எல்லாமே அவரோட தான் இருந்தது. இந்த பக்கம் இந்தியால இருந்து அந்த பக்கம்
யூரோப்போட எண்டு ஸ்பெயின் வரைக்கும் ஃபுல்லா கான்கர் பண்ணிட்டார். 30 வயசுல கான்கர் பண்ணாரு. 33 வயசுல இறந்துட்டார். அப்ப அவர் சொன்ன பொழுது, மாவீரன் அலெக்சாண்டர், என்னுடைய சவப்பெட்டியில என் கைய வெளியில வைங்க ஊர்வலத்தின் பொழுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் என்னன்னா, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போல. உலகம் முழுவதையும் நான் கேப்சர் பண்ணாலும். அப்ப எவ்வளவு மகிமையாக, எவ்வளவு ஐஸ்வர்ய செல்வந்தனாக வாழ்ந்தாலும், கடைசியில ஒரு நாள் எல்லாம் போயிடும். எவ்வளவு நாளைக்கு? ஆனால் நமக்கு அவ்வாறு அல்ல. நமக்கு என்னன்னா, இந்த குளோரி நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். நாம் மரித்த பின்பும் மறுரூபமாகும் பொழுது, உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது, மகிமையின் சரீரத்தில் இருக்கும் பொழுது, எட்டர்னலாக நாம் மகிமையுடையவர்களாக இருப்போம். ஹalleluya. அப்ப யோசிச்சு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். கம்ப்ளீட் ஆப்போசிட். அவங்களோடது ஃபுல்லா டெம்பரரி. ஆனால் நாம் அவர்களிலும் மேலானவர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க புதிய சிருஷ்டிகளாக நடந்தீர்கள் என்றால், நீங்க ஒருவேளை இந்த உலக ஐஸ்வர்யத்துல வந்துட்டு நீங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியாக நீங்க வந்துட்டு இப்போ சொன்ன பெயர்கள் பாருங்க. ஒரு சிலர் ஐஸ்வர்யவான்கள் சொன்னேன்ல, அவர்களெல்லாம் விட மேலான ஐஸ்வர்யவான்கள் நீங்க தான். ஆவியிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நாம் மகிமையுடையவர்களாக விளங்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருவேளை இப்ப மிக ஐஸ்வர்ய செல்வந்தரா இருக்கிற யாராச்சும் நினைச்சுக்கங்க. இல்ல இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலராக நம்பர் 1 இருக்கிறவராக கூட நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. சினிமாவிலேயோ, இல்ல விளையாட்டுலயோ, இல்ல அரசியல்லயோ, இல்ல இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாமே. இப்போ ஒருவேளை அவர்கள் மரிக்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 வருடம், 20 வருடத்திற்கு அவர்களை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆ இவர் இருந்தாருங்க, இவ்வளோலாம் செஞ்சாருங்க. 20 வருஷம் கூட அதிகம் தான். ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் பேசினா பெரிய விஷயம். ஒரு 50 வருஷம் எடுத்துக்கங்க. அவரை பத்தி எங்கேயாச்சும் சரித்திர புஸ்தகத்துல ஏதாச்சும் ஒரு சில இடங்கள்ல படிப்போம். 100 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே அதை குறித்து பேசக்கூட மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தாரா? அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய நபர்கள் யோசிச்சு பாருங்க. பேதுருவையும், பவுலையும் குறித்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர்கள் பெயரில் ஆலயங்கள் இருக்கிறது. பால்ஸ் சிஎஸ்ஐ சர்ச். இங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. பீட்டர்ஸ் சர்ச். நான் போகிற சபையின் பேர் ஜான்ஸ் சர்ச். ஓகே. அப்ப இவரெல்லாம் இயேசுவை பின்பற்றினவர்கள். இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களை பத்தி இன்றைக்கும் ஆபிரகாமை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இவர்களெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்துல. இவங்களும் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்துல இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போன பின்பும் அவர்களை குறித்து பேசிக் கொண்டே இருக்கிறோம். 2000 வருஷம் ஆச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள்லாம் வாழ்ந்து மரித்து. இன்றைக்கும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபேலை பற்றி சொல்றப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் சொல்லுது. அப்ப எதுக்கு இவ்வளவு சொன்னேன்னா, இந்த மகிமை, இந்த தேவ சாயலை பெற்ற நம்முடைய மகிமை, இதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் இதை சொல்லுகிறது. தேவனுடைய சாயல்ல மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷம்? இந்த மகத்துவம் உள்ள வல்லமை. எதோடு தொடர்பு பட்டதா இருக்கிறதுன்னா 4ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அதுதான் தேவனுடைய வல்லமை, மகத்துவம் உள்ள வல்லமை. அது அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி. அப்ப இந்த தேவ சாயல் பாருங்க. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தின் ஒளி, அதுதான் அந்த மகத்துவம் உள்ள வல்லமை. அந்த வல்லமை பாருங்க, எங்கள் சரீரங்களிலே பெற்றிருக்கோம். மண்பாண்டங்கள்ல, எங்களுடைய இருதயங்கள்ல அவர் பிரகாசிச்சார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசமாயிருப்பது என்பது தேவ சாயலை பெற்றவர்களாகிய நீங்கள் புதிய சிருஷ்டிகள். உங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படுகிறது. நீங்கள் தேவ சித்தத்தை இந்த உலகத்துல செய்யறவர்களாக காணப்படுகிறீர்கள் அல்லது புதிய சிருஷ்டிகள் காணப்படுகிறார்கள்.
அவருடைய மகிமை அவர்கள் சரீரங்கள்ல இருக்கு. இவங்க வந்துட்டு சரீரத்துல மாத்திரமல்ல, உள்ளான மனுஷன்ல இருக்கு. இவருடைய சரீரங்கள், உலகத்தாருடைய சரீரங்கள் மக்கி மண்ணா போகும். ஆனா நம்முடைய சரீரங்கள் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுவும் மக்கி மண்ணா போகும். ஆனால் ஒரு நாள் மீண்டுமாக அது ஜீவன் உள்ளதாக, அழியாததாக, ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும். 1 கொரிந்தியர் 14 அப்ப இதெல்லாம் வேல்யூடு. ஆகவே தேவனுடைய மகிமையும் வல்லமையும் தேவ சாயலோடு சம்பந்தப்படுத்தது. நம்முடைய சரீரமும் அதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது இந்த ஐடென்டிட்டியே சோதிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள்ள நாம் தேவ குமாரர்களா, நாம் புதிய சிருஷ்டி தானா அப்படிங்கிறதே சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும் பொழுது அவன் கேட்ட கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கிறான்னா, கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அங்க கண்டிஷன் என்ன பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செல்லும். அப்ப அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனா அந்த ஐடென்டிட்டியை பிசாசு டெஸ்ட் பண்றான். நீ அப்படின்னா இப்படி செஞ்சு என்கிட்ட ப்ரூவ் பண்ணு. அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு கட்டாயத்தை அவன் உருவாக்குகிறான். நீ தேவனுடைய குமாரன்னா செய். அடுத்ததும் பாருங்க, 6வது வசனம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார் எழுதி இருக்கிறது. அப்ப தேவனுடைய குமாரனே ஆனால், அப்ப அந்த ஐடென்டிட்டி. அப்ப நமக்கும் பாவத்துல வீழ்த்தின பின்பு ஒரு கேள்வி வரும். நீ இவ்வாறு பாவம் செய்து ஏன் நீ புதிய சிருஷ்டியா? நீ கிறிஸ்தவனா? நீ உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறாயா? இந்த கேள்வி வரும் பாருங்க. அநேகருக்கு வந்திருக்கும் நிச்சயமா. ஏன்னா நேச்சுரல். நம்மளால ரிலேட் பண்ண முடியும். என்னால யோசிக்க முடியும். ஆகவே இந்த ஒரு காரியம் சோதிக்கப்படும். விசுவாசத்தோடு சேர்த்து கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் அழகாக சொல்வார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராய் இருக்கிறார்கள். இது ரோமர் 8:14. இன்னொரு இடத்துல பாருங்க, கலாத்தியர் 3ல புதிய சிருஷ்டிதான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. கலாத்தியர் 3ல நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நாட் ஒன்லி தட், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப ஞான ஸ்நானம் பெறதான் புதிய சிருஷ்டியுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னேன். கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்துக்கு அடுத்துதான் ஞான ஸ்நானம் வரும். அப்ப தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆக விசுவாசம், அதன் மூலமாக தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஞான ஸ்நானம், அதன் மூலம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவ புத்திரராக இருப்பது என்பது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால. அடுத்தது தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அது டெஸ்ட் பண்ணப்படும், அது சோதிக்கப்படும். அப்போ உங்களுக்கு இந்த காரியங்கள் நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன். அப்போ புதிய சிருஷ்டினா நம்ம கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். நாட் ஒன்லி தட், நம்ம நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். we are the inheritors. அப்ப ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எப்படி? கிறிஸ்துவின் மூலமாக. we are the seed of Abraham. அப்ப we are above than the Israelites. we are above than the Jews as per flesh. அவங்க மாம்சத்தின்படியான யூதர்கள், நம்ம ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம் அவர்களுக்கு மேலாக இருக்கிறோம். ஓகே. இப்ப பின்மாற்றம் என்கிற ஒரு காரியம். அப்ப புதிய சிருஷ்டி மூலம் சோதிக்கப்படும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, அது எப்படி எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிட்டி இஸ் டிசைன் டு புல் அஸ் பேக் டு ஓல்ட் நேச்சர் அண்ட் ரிமைன். அப்ப புதிய சிருஷ்டிகளாக நாம் நடந்து கொண்டு இருந்தாலும், நம்முடைய சுபாவமே மாறி இருந்தாலும், ஆவிக்குரிய சுபாவம் நடக்கும் பொழுது கூட நாம் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி சோதிக்கப்பட்டு நாம் கீழே விழும் பொழுது, அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த அந்த சோதனையும் அந்த பாவமும் என்ன பண்ணும்னா
நம்மை மீண்டுமாக பழைய சிருஷ்டியாக அந்த ஒரு இயல்பிலே நம்மை வைத்து கொண்டிருக்கத்தக்கதாக கிரியை செய்யும். அப்ப புதிய சிருஷ்டிங்கிற அந்த ஒரு சிந்தனை அது தடுக்கத்தக்கதாக கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை விட்டுட்டு நாம் உலகத்தானாக மாறுகிறோம் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிக்குள்ள நம்மளை கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய டிசைன். தட்ஸ் ஹவ் இட் வில் டெஸ்ட் அஸ். எந்த எக்ஸ்டென்ட்டுக்குன்னா நம்ம மீண்டுமாக எழுந்து தேவனை பின்பற்றாதவாறு முற்றிலுமாக அவரை மறுதலித்து விலகத்தக்கதாக இந்த சோதனை வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்ப எபிரேயர் 6:4 பாத்தீங்கன்னா மறுதலித்து போனவர்கள் என்று சொல்லுவார். எப்படின்னா இந்த பாவத்தின் நிமித்தமாக 4 இருந்து பாருங்க, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அப்ப இவ்வளவும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் மறுதலித்து போனால் அப்ப தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். திரும்ப அவங்களை ரெனோவேட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம், கூடாத காரியம் அப்படின்னு சொல்ற. அவங்கள வந்துட்டு அடிக்கடி பெய்கிற மழையை கொடுத்து பயிரை முளைப்பிக்கிற நிலம் ஆசீர்வாதம் பெறும். ஆனா பயிரை முளைப்பிக்காமல் முள்பூண்டுகளை முள்செடிகளை முளைப்பிக்கிற நிலம் சபிக்கப்படும், சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு அப்படின்னு நீங்க சொல்றாரு. இன்னும் இதுலயே பாருங்க எந்த சிச்சுவேஷன்ல அப்படி வரும்னா அவிசுவாசத்தை குறித்து தான். மறுதலித்து போனவர்கள்னா அவிசுவாசத்துல நிலைத்திருத்தல், விசுவாசத்துல நிலைத்திராமல். இங்க பாருங்க எபிரேயர் 3:13 பாருங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையால கடினப்பட்டு போகாதபடிக்கு. அப்ப பாவத்தின் வஞ்சனை என்ன பண்ணும்? கடினப்படுத்தும் இருதயத்தை. இட் மேக்ஸ் அஸ் கோ ஹார்ட், ஸ்டப்பான்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்டப்பான்னஸா போகாம இருக்கும்படி புத்தி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும். அப்ப பாருங்க, இப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக புத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன், புரிந்து கொள்ளத்தக்கதாக. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய கோல் என்ன, அதுல என்ன போராட்டம் வரும், ஏன் நாம் பின்மாற்றத்துக்குள்ளாக போகக்கூடாது, ஏன் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். வேதத்துல எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, இந்த அவருடைய சத்தத்தை கேட்கலாவில் கோபமூட்டல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அது எச்சரிப்பின் சத்தம். ஏன் அவங்க போலன்னா அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள மோசையினால எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க. அவங்க போய் சேர வேண்டிய கானானுக்குள்ளாக போகாம வனாந்திரத்திலே மரித்தார்கள். ஏன்னா அவிசுவாசத்தினாலே. இதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல பார்த்து முடிக்க போறோம். பின்னும் என்னுடைய இளைப்பால் பிரவேசிப்பல் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. அப்ப அவிசுவாசம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படியாமை வந்துடும். அதோட ஆட்டோமேட்டிக்கா. ஏன் இப்ப ஆதாம் எப்படி ஃபெயில் ஆனார் பாருங்க, ஏவாள் எப்படி ஃபெயில் ஆனாங்க. தேவன் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் சொன்னாரு. சர்ப்பனை செஞ்சு நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொன்னிச்சு. இப்ப தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதை பார்க்கலாம், அந்த இச்சைக்கு அந்த பழத்தை பார்த்து சாப்பிடணுங்கிற அந்த ஒரு டெம்டேஷனுக்கு இடம் கொடுத்ததுனால தேவனுடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கல, பிசாசின் வார்த்தைக்கு செய்ய கொடுத்தாங்க. கீழ்ப்படியாமைக்குள் போனார்கள். தேவன் செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சாங்க. ஆக அவர்கள் என்ன பண்ணாங்க? பாவத்துல விழுந்தாங்க, மீறுதலுக்கு உட்பட்டார்கள். இதேதான் இஸ்ரவேல் ஜனங்களும் சோதித்துக் கொண்டே இருந்தார்கள். சரி, பார்ப்போம் அடுத்த ஸ்லைட்ல அதை பத்தி. இப்ப நம்ம ஒருவேளை பாவத்துல விழுந்தோம் என்றால், பாவம் செய்யாமல் நீங்க அப்படியே 100% பர்ஃபெக்டாகவே நீங்க ஃபுல்லா புதிய சிருஷ்டிகராக நடப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில நேரங்கள் நீங்கள் சோதனையை மேற்கொள்வீர்கள், சில நேரங்கள் அதுல விழுவீங்க. அப்படி விழுந்தால் என்ன பெஸ்ட் திங்னா, திரும்பவும் எழுந்திருந்து நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மீண்டுமாக புதிய சிருஷ்டிகளாக தொடருங்கள். அதற்காக போய் இன்னொரு தடவை ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அவசியம். நீங்க ஏற்கனவே புதிய சிருஷ்டியா தான் இருக்கிறீங்க. ஆனா ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா எரேமியால ஒரு வசனம் சொல்லுது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. அப்ப விழுந்துட்டீங்க அப்படின்னா மீண்டுமாக எழுந்து உங்களுடைய ஓட்டத்தை தொடருங்கள், மீண்டுமாக மனம் திரும்புங்கள், மீண்டுமாக தேவனோடு உங்கள் உறவை சீர் செய்து கொள்ளுங்கள். இப்ப பழைய சிருஷ்டிக்கும் புதிய சிருஷ்டிக்கு என்ன வித்தியாசம்னா, நியாய பிரமாணத்தின்படி பின்பற்றுறவங்களால என்ன செய்ய முடியாது. அவங்க விழுந்துட்டாங்கன்னா அந்த பாவத்தை மீண்டுமாக அவர்கள் அதிலே என்ஜாய் பண்ணிட்டு அதிலே இருப்பாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அது பழைய சிருஷ்டி. they would enjoy sin
அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இது தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தோம், இப்ப தப்பு பண்ணிட்டோம், இப்ப அதை தேவன் எப்படியும் அதற்கு வந்துட்டு ஒரு தண்டனை கொடுப்பார், அதற்கு ஒரு காரியத்தை கொடுப்பார். அப்ப ஒரு தப்பு பண்ணிட்டோம், இன்னும் அதே திரும்ப திரும்ப ஒரு 100 தடவை செய்யலாமே, எப்படி இருந்தாலும் அதை மிஸ் பண்ணிட்டோம், இனி கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிட்டு அதுலயே இருப்போமே, அப்புறம் திரும்பவும் வந்துடணும் அப்படிங்கிறது ஓல்டு கிரியேஷன். நியூ கிரியேஷன் வில் ஸ்டார்ட் தர் ஹோலி வாக் அகைன். புதிய சிருஷ்டினா அதை மேற்கொண்டு மீண்டுமாக எழுந்து மீண்டுமாக தொடருவது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மேற்கொள்ளுகிற பவர் பழைய சிருஷ்டிக்கு இல்லை. அது நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறது. தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அது வர முடியாது. ஆனா புதிய சிருஷ்டி வந்துட்டு கிறிஸ்துவுக்கு கீழாக இருப்பது, நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக அல்ல, விசுவாசத்துல இருக்கிறது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடர்ந்து கிடப்பார். ஹalleluya. ஓகே. அப்ப நீதிமான் வந்துட்டு மீண்டுமாக எழுந்து வந்து தன்னுடைய புதிய சிருஷ்டியின் அடையாளத்தை தொடருவான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்ப நீங்க பாவம் செய்ததுனால அல்லது விழுந்ததுனால உங்களுடைய புதிய சிருஷ்டிங்கிற அடையாளம் மாறாது. நீங்கள் உடனடியாக பாவியாக தீர்க்கப்பட மாட்டீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் பாருங்க இன்றைக்கு இருக்க சபைக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு புதிய சிருஷ்டியே புரியல. ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் இதை பின்பற்றி வந்த உங்களுக்கு இது ரொம்ப நன்றாக புரியும். ஏன்னா நம்முடைய ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் இஸ் நெவர் லாஸ்ட் அன்லெஸ் வி வாக் அவுட் ஆஃப் த ஃபேத். நல்லா கேளுங்க. கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய அந்த ஒரு சாயல், அந்த ஒரு அடையாளம், புதிய சிருஷ்டி என்கிற அடையாளம் மாறுவதே இல்லை. எப்பதான் மாறும்னா, நாங்க விசுவாசத்தை விட்டு விலகி போகும் பொழுது, அல்லது எபிரேயர் அந்த 6ஆம் அதிகாரத்துல பார்த்தே போல மறுதலித்து போனவர்கள், அப்ப மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள், 2 தரம் செத்து வேறற்ற மரங்கள், இதுதால இருக்குதோ. இன்னும் பேதுரு சொல்றபடி, நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னத்தக்கதாக, பன்றி தான் கழுவப்பட்டதிலிருந்து மீண்டுமாக சேற்றுக்கு போகத்தக்கதாக. அப்ப கம்ப்ளீட்டா கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி ஒரு டினையல்லையும் ஒரு ரிஜெக்ஷன்லையும் போவதுதான் மறுதலிப்பது. இன்றைக்கு கூட நாம் செய்திகள் அதை பத்தி பார்த்துட்டு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு யூடியூப் பிரீச்சர், சத்தியத்தை போதிக்கிற ஒரு யூடியூப்ல அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள் தெரியல எக்ஸாக்டான டைம், அவ்வளவு நாட்கள் வேதத்தை பத்தி பேசியிருக்கார், வேதத்துல இருக்கிற காரியங்களை விளக்கி இருக்கிறார். அவர் சற்று நாட்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார், வேதத்துல பல முரண்பாடுகள் இருக்கிறது, அதனால வேதம் உண்மை இல்லை என்று சொல்லி. எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. ஜீவனுள்ள தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை அவருடைய ஞானத்தினால இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறார். அப்ப அதற்கு ஒரு சிலர் கமெண்ட்ல எழுதியிருக்காங்க, நீங்க வேதத்தை ஆராய்ந்திருக்கிறீங்க நீங்க, ஆனால் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய உங்களுடைய உறவை வளர்த்துக் கொள்ளவில்லை என்று தோன்றுகிறது. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயம். இப்ப நீங்க கேட்கிற இந்த வேத பாடங்கள்லாம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தவில்லை என்றால், உங்களை கிறிஸ்துவோடு கூட இணைக்கவில்லை என்றால், இந்த வேத பாடங்கள் கேட்கிற டைமே வேஸ்ட் உங்களுக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நான் உங்களை நடத்தவில்லை என்றால், இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு வழி காண்பிக்கவில்லை என்றால், தயவு செய்து நீங்க இந்த வேத பாட வகுப்பை கேட்காது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் உங்களுக்கு சொல்றேன். என்றால் நம்முடைய நோக்கமே கிறிஸ்துவுடன் கூடிய இருக்கக்கூடிய உறவு, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு. அது எப்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் தேவனோடு கூட சஞ்சரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேத பாடங்களே தவிர, இது வேதத்துல இருக்கக்கூடிய சில ரகசியங்கள், சில மறைபொருள்கள் இதை மட்டும் உணர்ந்துட்டு அப்படியே போறதுக்காக கிடையவே கிடையாது. அதெல்லாமே நம்முடைய ஃபெய்த்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான், விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. இன்னும் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருகிறார் என்று சொல்லி வாஞ்சையில அவரை கேட்க நாம் நடப்பதற்காக தான் இந்த ஊழியமே, மாறாக அல்ல. சரி, இப்ப நாம் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாத வரைக்கும், மறுதலித்து போகாத வரைக்கும், விழுந்து போவது கூட ஓகே, ஆனா அதிலேயே மறுதலித்து போகாத வரைக்கும் நம்ம கிறிஸ்தவர்கள் அல்லது புதிய சிருஷ்டிகள்ங்கிற அந்த ஐடென்டிட்டி நமக்கு தான்.
இப்ப இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இததான் நம்ம ரொம்ப சம்டைம் நம்மளே கண்டம் பண்ணிக்குவோம். நம்மளே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக் கொண்டே இருப்போம். ஈவன் ஒரு குமாரன் வந்துட்டு ஒரு சில தவறான காரியங்கள், தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்தால் கூட, அந்த தகப்பனுக்கு அவன் மகன் தான். தகப்பன் இன்னும் அவனை நேசிக்கிறார். ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள் என்னன்னா, கெட்ட குமாரன். அந்த உவமையில பாருங்க, ரிலேஷன்ஷிப் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அது இல்லாம போல. ஒவ்வொரு நாளும் தகப்பன் வந்துட்டு வெயிட் பண்றார். குமாரன் வந்துருவான், வந்துருவான், வந்துருவான். அப்ப அவன் மனம் திரும்பி வந்த பொழுது, தகப்பன் ஓடி வர்றார். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க. இப்ப எவ்வளவுதான் பாவம் பண்ணி, எவ்வளவுதான் இதுல இருந்தாலும், நீங்க எழுந்து மீண்டுமாக வரும் பொழுது உங்களை வாரி அணைத்துக் கொள்ளுகிற தகப்பன் ஒருவர் உண்டு. அவரே உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவேளை நீங்க விலகி போயிருந்தா கூட, நீங்க திரும்பி வரும்பொழுது உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர் உண்டு. ஆனால் மறுதலித்து போனால், இருதய கடிதத்தும் பாவத்துல வஞ்சனையா இருந்து, இந்த யூடியூப் பிரீச்சர் சொன்னதைப் போல, வேதம் பொய் என்று சொல்லிவிட்டு விலகி போகாமல் இருக்க வேண்டும். ஆமாங்க, நான் பாவம் பாவம் செஞ்சுட்டேன். இந்த ஒரு இயலாமையில செஞ்சுட்டேன். இந்த ஒரு பலகீனத்துல செஞ்சுட்டேன். இருந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், மீட்டெடுப்பார். மீகா 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, நான் பாவம் செய்தேன், இருளிலே உட்கார்ந்திருப்பேன். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். நீ என்னை பார்த்து சந்தோஷப்படாது, என் எதிராளியே அப்படின்னு சொல்லி மீகா அவ்வளவு ஒரு வைராக்கியமாக பேசுகிறார் பாருங்க. இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற வசனம். மீகா 7ஆம் அதிகாரத்துல நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். என் சத்துருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமேன். ஹalleluya. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18, 26 நினைக்கிறேன். ஓகே. இப்ப இது நான் உங்களுக்கு வந்துட்டு பாவம் செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக நான் சொல்லவில்லை. நம்ம என்ன பாவம் பண்ணாலும் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட திரும்பிடலாம். ஏன்னா தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்க உறவு எப்பயும் இருக்குமே அப்படின்னு நான் சொல்லல இத. ஒருவேளை பாவத்துல விழுந்தால், பாவத்தில் விழாமல் இருக்க வேண்டும், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த பாகத்துல இதை பத்தி பேச போறோம். ஆனா ஒருவேளை நீங்க விழுந்தீங்கன்னா there is always a way open. நீங்க மீண்டுமாக மனம் திரும்பி மீண்டுமாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தொடர வேண்டும். இப்ப இந்த கெட்ட குமாரன் போயிட்டு அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுதுன்னு எழுதியிருக்கு. வேலைக்காரருக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்கு. நான் வந்துட்டு பன்றியினுடைய தவிட்டை திங்கிறேனே. இப்பொழுது நான் என் தகப்பனிடத்திற்கு போய் அது போகணும், திரும்ப போகணும். கெட் அப் அண்ட் டர்ன் பேக். வேலைக்காரர்ல ஒருத்தரா வச்சீங்கன்னு சொல்லுவேன். அப்ப அந்த ஒரு இருதயம் வர வேண்டும். ஆமா, தகப்பனுக்கு தான் பாவம் செஞ்சுட்டேன், சொத்தை பிரிச்சுட்டு வந்தேன், எல்லாம் துன்மார்க்கமா வாழ்ந்த ஆஸ்தி எல்லாம் அழிச்சேன், எல்லாத்தையும் இழந்து போனேன். இப்ப பன்றி திங்கிற தவிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அங்க என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்களுக்கு நல்லா சாப்பாடு இருக்கு, எனக்கு அது கூட இல்லையே. நான் திரும்ப போய் வேலைக்காரனா என்ன வச்சுங்க. அதுதான் அந்த கன்ஃபெஸிங் ஹார்ட், ரிப்பெண்டிங் ஹார்ட், டேர்னிங் பேக். அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம இதையே காரணமா வச்சு பாவம் செய்யலாங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. சரி, ஓகே. இப்ப அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக எழுதியிருக்கிறார் எபிரேயர் ஆசிரியர். அந்த இடத்துல மறுதலித்து போனவர்கள் திரும்புவது கூடாத காரியம் அப்படின்னு அங்க எழுதினாலும், அடுத்து பாருங்க 9ஆம் வசனத்துல பாருங்க, பிரியமானால் நாங்கள் இப்படி சொன்னா கூட, இப்படி சொன்னாலும் நன்மையானாலும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதுன்னு நம்பி இருக்கிறோம். என்றால் நீங்க இதுவரைக்கும் பண்ண உங்கள் கிரியைகள், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், நீங்க செய்த நல்ல விஷயங்கள்லாம் என்ன பண்ண மாட்டாரு தேவன், மறந்துட மாட்டாரு. அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர், அன்பாகவே இருக்கிறார். ஹalleluya. உங்களுக்கு ஹோப் இருக்கு. இன்னும் இதே போல எபிரேயர் 10:20-31 படிச்சீங்கன்னா அங்கேயும் இது வரும். நீங்க சத்தியத்தை அறிமுறையினால விடுதலை ஆக்கப்பட்டு மீண்டுமாக மனப்பூர்வமா நீங்க பாவம் செஞ்சு கிருபை நாவே நிந்திச்சிட்டீங்கன்னா கூட, இது ரொம்ப மோசமான விஷயம். நான் விடுதலை ஆயிட்டீங்க, திரும்பவும் வேணும்னே போய் பாவம் செஞ்சு அதுல இருக்கிறீங்க. இப்ப கிருபை நாவை நிந்திக்கிறீங்க, கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவான், பழி வாங்குதல் எனக்குரியது. ஆனா அதே நேரத்துல ஏசாயால நீங்க போய் பார்க்கும் பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம். ஏசாயா 55 நினைக்கிறேன்.
57 அந்த ஸ்லைட் லிங்க் கொடுத்திருக்கேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருக்குவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் will abundantly pardon, great in mercy. ஹalleluya. அப்போ ஒருவேளை பின்மாற்றத்துல நீங்க இருந்தா கூட மீண்டுமாக திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். முன்னிருந்த சீருக்கு உங்களை திருப்புவார். சரி, இப்ப நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். இது 6வது ஸ்லைடு அல்லது 7வது ஸ்லைடு. இன்னும் 6 ஸ்லைடு இருக்கு. அதுதான் அடுத்த பாட்டுல பார்க்க போறோம். இப்பயே கரெக்டா பாருங்க. நான் சொன்னதை போல 1 hour ஆச்சு. ஓகே, முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள். இவர்களை குறித்து தான் எபிரேயர்லையும் டீட்டெயிலா எழுதியிருப்பாரு. எபிரேயர் 3:4 பாத்தீங்கன்னா, என்னுடைய இளைப்பாறு பிரவேசிப்பதில்லை என்று அவர்களை குறித்து ஆணையிட்டார். ஏன்னா இவர்கள் விசுவாசத்திலே நிலை நிற்கவே இல்லை. இவர்கள் அவிசுவாசத்திலே தான் நிலைத்திருந்தார்கள். விச் இஸ் ஈக்குவல் டு தட், அந்த மறுதலித்து போன கேட்டகரி. அவங்க ஒவ்வொரு நாளும் அற்புத அதிசயங்களை பார்த்தாங்களே. டெய்லியும் அவங்களுக்கு வந்துட்டு வானத்துல இருந்து மன்னா வருது. இன்னும் கண்மலையில இருந்து அவர் தண்ணீர் கொண்டாரு. எகிப்துல 10 வாதை பார்த்தாங்க. செங்கடலை பிரித்து நடந்து வந்தாங்க. கண்மலையில இருந்து தண்ணீர் இருந்து பார்த்தாங்க. இன்னும் அவர் பசித்த பொழுது அவங்க அவருக்கு என்ன கொடுத்தாருன்னா காடைகளை கொடுத்தார். அவங்க கேட்டது எல்லாத்தையும் செஞ்சார். இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணி யோசிக்கல பாருங்க. கர்த்தர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே நமக்கு, இன்னும் செய்வாரே அப்படின்னு யோசிக்கல. அவங்க நம்பவே இல்லை. அவங்க கானான்குள்ள போனதே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தாங்க. ராட்சதர்கள் இருந்தாங்க. நாம் அவர்களுக்கு வெட்டி கிளிகளை போல இருந்தோம்னு 10 பேர் சொன்னாதான் கேட்டாங்களே தவிர, விசுவாசத்தின் ஆவியுடைய காலேபும் யோசுவாவும் சொன்னதை அவர்கள் செவி கொடுக்காமல் போனார்கள். அவங்களுக்கு விசுவாசமே இல்லை. 2 வாட்டி சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 78. அப்ப சங்கீதம் 78 அதே அதிகாரத்துல 2 தடவை நம்ம அவருடைய கேரக்டரை நம்ம பார்க்கிறோம். அவிசுவாசத்தில் இருந்தால் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பை இழந்து போவீர்கள் கட்டாயம். அப்ப ரட்சிப்பை இழக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர்களுக்கு சொல்றாங்க, நீங்க விசுவாசத்துல இருந்தீங்கன்னா ஒருவேளை பாவம் செய்தா கூட நீங்க ரட்சிப்பை இழக்க மாட்டீங்க. உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் மறுதலித்த அவிசுவாசத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பை இழந்து போவீர்கள். இது யூதால இருக்கு. சங்கீதம் 78:21. ஏன்னா எகிப்திலிருந்து வர பண்ணி விசுவாசியாதவர்களை எகிப்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் அப்படின்னு இருக்கு யூதால. அப்ப ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? முடியும், அவிசுவாசத்துக்குள்ள போனோம். ஓகே, 78:21. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். வனாந்தரத்துல என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஃபுல்லா எழுதியிருக்கும். 21 சொல்லுது. 32 பாடுங்க. அவர் அதிசயங்கள் எல்லாம் பார்த்தாங்க, பார்த்து கூட என்ன ஆகல பாருங்க. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். அப்ப நம்பல. அப்ப நம்ம பாருங்க, நாம் தரிசித்து நடாமல் விசுவாசித்து நடக்கிறோம். வேத வார்த்தையை பார்த்து நடக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் கண்ணுக்கு நேரம் எல்லா அதிசயத்தையும் பார்த்தே நடக்கல. அதனாலதான் இயேசு சொன்னார் தோமாவிடம், தோமாவை நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோசிச்சுதாருங்க, நம்ம லைஃப்ல எவ்வளவு பண்ணியிருக்காரு. நம்ம நேரடியா அவர் வந்து பார்க்கல, நேரடியா ஒரு மிராக்கிள பார்த்திருக்க மாட்டோம். ஆனா நம்ம வாழ்க்கையில அவர் எவ்வளவு சூழ்நிலைகளை எவ்வளவு அற்புத விதமாக மாற்றி இருப்பார். அப்ப விசுவாசிக்கணும். இந்த பைபிள் ஸ்டடி எடுத்த அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த பிரீச்சர் மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்காமல் ஏதோ கடமைக்குன்னு வேதத்தை படிச்சு ஏதோ போதிச்சுட்டு போற ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் ரீசெண்டா கேள்விப்படுகிற நியூஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை கோயம்புத்தூர்ல சபையை மூடிட்டு எங்க போனார்னு தெரியாம இருக்கக்கூடிய அது போன்ற காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடைசி காலங்கள்ல பல விதங்கள்ல வஞ்சகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம். சரி, 1 கொரிந்தியர் 15 அதே இஸ்ரவேலர்களை பத்தி பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பல விதங்களில் தேவனுக்கு விரோதமாக நடந்தார்கள். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா பொல்லாததை இச்சித்தாங்க, விக்கிரகாராதனைக்காரரானாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, இன்னும் தேவனை பரீட்சை பார்த்தாங்க. இதெல்லாம் தேவனை வந்துட்டு முறுமுறுத்தாங்க. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளினால் அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, பல விதங்கள்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க.
அதனால பாருங்க 5வது வசனத்துல அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, அதனால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்ப அவங்க கலகம் பண்ணாங்க. வேவுக்காரர் வந்து சொன்ன உடனே நாங்க போக மாட்டோம், நாங்க எகிப்திலே செத்துருக்கலாம், இல்ல வனாந்திரத்தை செத்தா கூட பரவாயில்ல, யுத்தத்துல பட்டயத்தினால முடிவுக்கு எங்களை கூட்டு வந்துட்டார், இவ்வளவு தூரம் நன்மை செய்து கொண்டு வந்தாரே கர்த்தர், அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் அல்லவா அப்படின்னு யோசிக்கல. யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க கர்த்தர் நம்ம பிரியமா தான் நம்ம கொண்டு போய் சேர்ப்பாருங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பட்டயத்தாலே மடிந்து எங்கள் குழந்தைகள் எல்லாம் பட்டயத்தால மடிந்து போவார்கள். அப்ப கர்த்தர் சொன்னார், அவர்கள் சொன்னபடியே செய். அவங்க என் காது கேட்க சொன்னாங்க, வனாந்தரத்திலே தான் மடிவாங்க அந்த சந்ததி. அதான் அவர்கள் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 40 வருஷம் இங்கே இருங்க, 2 வருஷத்துல போயிருக்க வேண்டியது 38 வருஷம் இங்கே கிடங்க. ஏன் பிரியமா இல்ல? எபிரேயர் 11:6 தெளிவாக பதில் சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்வன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்ன? நம்பப்படுதல் உறுதி, காணப்படாத நிச்சயம். அப்ப நம்ம பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து பின்பு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் பரத்திற்கு ஏறினார் என்று விசுவாசிக்கிறோம். மீண்டுமாக அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். அவரோடு கூட நாம் நித்தியமாக வாழ்வோம் என்று விசுவாசிக்கிறோம். இது மகா பரிசுத்தமான விசுவாசம் யூதாவில் இருக்கிறது. அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதனாலதான் தேவன் அவர்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பிரியமாக இல்லை. அவங்க ஒவ்வொரு பரீட்சையிலும் விழுந்து போனார்கள். தேவனை 10 தடவை கர்த்தரை பரீட்சை பார்த்தார் என்று அவரே சொல்றார். இதுவரை என்னை 10 முறை பரீட்சை பார்த்த இவர்கள் ஒருவர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, போய் சேர மாட்டாங்க. யோசுவாவும் காலேபும் தவறுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் சங்கீதம் 95ல திரும்ப சொல்றாரு. அதான் எபிரேயருடைய ஆசிரியர் எபிரேயர் 3:4 எழுதுறாரு. அந்த மாதிரி நீங்க அவிசுவாசத்தினால பிரவேசிக்க கூடாமல் போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. சாலமோன் கர்த்தரால எச்சரிக்கப்பட்டார். எப்ப? அவருடைய பின்னாட்கள்ல. அவருக்கு 1000 மனைவிகள் இருந்தாங்க, 700 மனைவிகள், 300 மறுமனையாட்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் சாலமோனை வந்து ப்ரெஷர் போட்டு, எங்க தெய்வத்துக்கும் கோயில் கட்டு, உங்க தேவனுக்கு ஆலயம் கட்டி, எங்க தெய்வத்துக்கு கட்டு அப்படின்னப்ப ஒரு காலத்துல ப்ரெஷர் தாங்க முடியாம அவர் கட்டி அந்த தேவர்கள் எல்லாம் தொழுது கொள்கிறார். பின்னாட்கள்ல கர்த்தர் அவரை 2 முறை எச்சரிக்கிறார், நீ திரும்பு, மனந்து இப்படி செய்யாதே என்று சொல்லி. ஆனா அவர் செவி கொடுக்காதனால இஸ்ரவேல் தேசமே 2ஆக பிரிந்தது. ஒரு தண்டனை. தாவீதுக்கு நிமித்தமாக சாலமோன் அதை செய்யாம அவருடைய குமாரன் நாட்களில் கர்த்தர் அதை செய்தார். அப்ப செவி கொடுக்கவில்லை. இன்னும் சிம்சோன், அவருடைய வீழ்ச்சி, அவருடைய இச்சை, பலமுறை அந்த இச்சையில விழுந்துட்டே இருந்தார். காசாவில போய் இங்க ஒரு வேசியோடு இருக்காருன்னு சொல்லி நியாயாதிபதிகள் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கு பின்பு தெளிலாள் என்று இன்னொரு வேசியோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த பெண்ணின் மூலமாக பல முறைகள் பெலிஸ்தர் அவருடைய பலம் எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. நல்லா கேளுங்க. அப்படி பல முறை ட்ரை பண்ணும் பொழுது சிம்சோனுக்கு அது தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவருக்கு தெரியும். பெலிஸ்தர் தான் தெளிலாள் மூலமாக தன்னுடைய பலத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லி சிம்சோனுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவர் போய் சொல்றாரு, ஒவ்வொரு வாட்டியும் முத தடவை ஒன்று சொல்றாரு, அடுத்த தடவை ஒன்று சொல்றாரு. என் தலைமுடியை நீ கட்டுனா இப்படி ஆகும், நெசவுனால கயிறுகள்னால என்ன கட்டுனா இப்படி ஆகும் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப தெரியாமையா சொல்றாரு? தெரிஞ்சுதான் சொல்றாரு. ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது அவள் நெருக்க 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 என்ன ஆகுறாரு சிம்சோன்? அவன் சாகத்தக்கதாக விசனம் அடைந்து அப்படின்னு சொல்லி எங்க எழுதியிருக்கும் பாருங்க. ஏன்னா அவர் ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்றாரு. என்ன ஸ்டேஜ் என்றால், அந்த பெண்ணை விட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக அவர் போகிறார். இதுதான் சோல் டை என்று சொல்வார்கள். அதாவது ஒரு கணவன் வந்துட்டு ஒரு மனைவியோடு தான் அவருக்கு சோல் டை இருக்கணும், அந்த ஒரு ஆத்துமா இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி மாற்றி வேறு ஒரு பெண்ணோடு
இணைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ஆத்துமா நஷ்டப்படும். இப்ப பாருங்க, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் இங்க ஒரு வேசியை கண்டவரிடத்தில் போனான். சரி. அப்ப இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து பாருங்க, அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்களில் இருக்க தெலீலா என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். அப்ப இந்த வேசியோடு இருக்கும் பொழுது, இந்த பெண்ணோட அவனுக்கு வந்துட்டு என்ன இல்ல. அதாவது மனதளவுல சிம்சோன் போய் அந்த பெண்ணோடு அன்பு கூரல. ஆனா இந்த இடத்துல வரும்பொழுது, இந்த பெண்ணோடு தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அப்ப என்னன்னா, அந்த பெண் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவன் போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் அ ராங் கனெக்ஷன். இட்ஸ் அ ராங் டைப். அப்ப ஏன்னா 3 தடவை பொய் சொல்றவன் 4வது தடவை ஏன் உண்மைய சொல்லணும்? அதுக்கு பதிலா அந்த பெண்ணை விட்டு அவன் போயிருக்கலாமே! ஆனா என்ன ஆயிடுச்சு பாருங்க. அ அப்பொழுது அவன் அவளைப் பார்த்து, "உன் இருதயம் என்னோடு இராதிருக்க, உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிற்று என்று எனக்கு சொல்லாமற் போனாயே" என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதுனால், சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. அப்படின்னா, அந்த அளவுக்கு போயி, அந்த நெருக்கம், அந்த ஒரு தவறான அன்பு, அந்த பெண் மேல இருக்கக்கூடிய அந்த சிநேகம், இச்சை, அந்த பட்சம், அந்த பெண்ணிலிருந்து அவனால விலக முடியாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா செத்துறதே பெட்டர் அப்படின்னு சொல்லி இருதயத்துல இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி உண்மைய சொல்லிட்டார். சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, கண்ணு போச்சு. வெளிசிறந்து கண்களை பிடுங்கி, சிறையில போட்டு, மாவரைக்க வைத்து, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். படிச்சு பாத்துங்க. அப்ப தவறான ஒரு சிநேகம், தவறான இச்சை, அதற்கு அடிமையாகுதல். அது என்ன பண்ணும்னா, நம்முடைய மனக்கண்களை பிடுங்கும். பிரகாசமுள்ள மனக்கண்கள்னு எபேசியர்ல இருக்கு. அந்த வெளிப்படுத்தல்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆத்துமாவுக்குரிய காரியம். அது எல்லாத்தையும் பிசாசு பிடிக்கும். அதுக்கு அடையாளமா தான் சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. இருந்தாலும் கடைசியாக கேட்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு மீண்டுமாக பலத்தை கொடுக்கிறார். ஆனா, அதோட அவனுடைய ஜீவனும் போகக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு காரியம். சரி. அப்ப நம்ம இதெல்லாம் ஒரு பாடங்களாக நாம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில இதிலிருந்து விலக்க வேண்டும், விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ஏசாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான். இக்னோர். ஒரு கூழுக்காக அதை விற்று போடுறான். ஆனா அதனுடைய விளைவு இன்னொரு சூழ்நிலையில முதற் பிறந்த ஆசீர்வாதத்தையும் அவன் இழக்க வேண்டியாகிறது. யாக்கோபு முதற் பிறந்தவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் அவன் அலட்சியம் பண்ணிட்டாங்க. அப்ப யாக்கோபு வந்துட்டு அந்த இடத்துல யாரும் என்ன பண்ண முடியாது. பெரிய லெவல்ல ப்ளேம் பண்ண முடியாது. ப்ளேம் பண்றாங்க. இருந்தாலும் தேவ செயல் இது. இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக அலட்சியம் பண்ணவன், எப்படி ஒரு முதற் பிறந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனாக இருப்பான்? எபிரேயர் இப்படி சொல்லுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இவனும் இந்த ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல மோசமானவனா இருக்காதீங்க. ஒருவேளை இச்சைக்காக நம்முடைய பரம கானானை மிஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குதான் அநேகர் தீட்டுப்படாமல் படிக்கும். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரத்தை விற்று போட்ட ஏசாயை போல சீர்கெட்டவனாகவும், அவன் சீர்கெட்டவன் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பி ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடி மனமாறுதலை காணாமல் போனான். ஆனா ஒரே ஒரு விஷயம், இது பழைய ஏற்பாட்டுல. அப்ப புதிய சிருஷ்டியாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தா கூட நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை மீண்டுமாக கேட்பார், சிம்சோனை போல. ஆமென். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க எந்த ஒரு சூழ்நிலை வேண்டுமானால் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயம் பாரத்தினால நிறைந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க வெளியில வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்துல நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கையிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உண்மையாக தேவனிடத்துல
திரும்பி, அப்பா நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், உமக்கு முன்பாக உத்தமனாக இருந்தேன், ஆனா விழுந்து போனேன், இக்கட்ல மாட்டியிருக்கேன், வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை விடுவீங்க. நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஆமென். இப்ப இந்த பின்மாறுதலை பத்தி பேதுருவும் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை தான், எச்சரிக்கிறார் பாருங்க. இப்ப பரிசுத்த கற்பனை தெரிந்து கொள்ளாமலே இருக்கலாம், தெரிந்துகிட்டு பின்ன போறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம் அது போல அந்த நாய் பன்றி என்று சொல்லப்படுகிற காரியம், கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்கள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அப்ப ஜெயிக்கப்பட்டுட்டா அதை அடிமைப்படுத்திடும், பிடிச்சிடும். அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகி பார்க்கலாம், அதை அறியாதிருந்தால் அவருக்கு இல்லமாயிருக்கும். அப்படின்னா தெரிஞ்சுக்காம இருந்தா பெட்டர். தெரிஞ்சுட்டு அதுல வாழ்ந்துட்டு பின்னாடி திரும்பவும் போறது. அப்ப என்ன ஆகும்னா, நாய் தான் கக்கினை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளும் திரும்பின என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழிப்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆக பேக் ஸ்லைடிங்கை பத்தி ஒரு எச்சரிக்கை. அப்ப போராட்டங்கள் இருக்கும், மீண்டுமாக இழுக்கக்கூடிய காரியங்கள் உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா முன்னேற வேண்டும். எப்படி யோசுவாவும் காலேபும் விசுவாசத்துல முன்னேறி கானானை சுதந்திரித்து ஜெயித்தார்களோ, அதே போல ஜெயிக்கணும். ஆனா இந்த போட்டியில நம்ம 1 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்லுதுன்னா, இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதிருக்க கடவன். அப்ப எப்படி விழாம நிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அப்ப அந்த ஸ்லைடெல்லாம் ரெடியா தான் இருக்குது இந்த காரியங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப அதை எடுத்தோம்னா இன்னொரு 1 ஹவர் ஆகும். அதனால நம்ம இந்த நேரத்துல நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். அடுத்த ஒரு பாடத்துல இதனுடைய தொடர்ச்சி, அதை கடைசியாக இன்னொரு 6 ஸ்லைடு அல்ல 7 ஸ்லைடு அவைகளை பார்த்து நம்ம வந்துட்டு இந்த புதிய சிருஷ்டி அப்படிங்கிற இந்த தொடரை நாம் நிறைவு செய்வோம். இப்பொழுது அது உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்கள அநேகர்கிட்ட அவர் பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். உங்களை மீண்டுமாக அவரிடத்திற்கு அழைக்கிறார். நீங்க அவரிடத்துல திரும்புங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ரொம்ப ஆவலா இருக்கிறார். ஆகவே பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.